தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. மயிலாடுதுறையில் பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருவதால் டானிஷ் கோட்டையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் சாரா. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் கனமழை பெய்து வருகிறது. அதிகாலையில் இருந்தே மழை பெய்து வருவதால் 8 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்சமாக தரங்கம்பாடி தாலுகாவில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தரங்கம்பாடியில் உள்ள பல்வேறு வீதிகளில் மழை நீர் காட்டாறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தரங்கம்பாடி கடற்கரை மற்றும் கடற்கரையில் உள்ள டானிஷ் கோட்டை செல்லும் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியே ஆறு போல் காட்சியளிக்கிறது. சுற்றுலா பயணிகள் நிரம்பி காணப்படும் தரங்கம்பாடி டானிஷ் கோட்டையை இப்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி உள்ளது. பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழை நீரை வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.